அந்த சுடுகிற வெயில் தெரியாத மக்களுக்கு காரணம் புரட்சி தலைவரின் அற்புத நடிப்பு, பாடல்கள், இயக்கம். நாங்க வெள்ளி விழா கொண்டாடிட்டு பேசாம இருக்கோம். நீங்க என்னடா வணக்கம். ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களே, அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் அவசியம் ஸ்ரீ மீடியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம் சார். அப்புறம் நேயர்களே, உலகெங்கும் உள்ள ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களே, இன்று நாம் எதை பற்றி தெரியுமா பார்க்க போகிறோம், பேச போகிறோம்? மாட்டுக்கார வேலன் 1970 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆனது. தமிழ்நாடு முழுக்க ஜே 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 ஜேன்னு இருக்க கூட்டம். நான் மதுரைக்காரன், மதுரை சிந்தாமணி தேட்டரில். இப்போ அங்கே ஒரு ஜவுளி கடை வந்துருச்சு. ஆனால் சிந்தாமணி தேட்டர் தான் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது. அட்ரஸ் சொல்கிறது கூட சிந்தாமணி தேட்டர்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் அந்த ஜவுளி கடைன்னா எங்கள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகலை யாரும். அப்படி அந்த சிந்தாமணி தேட்டரில் படம் வந்துச்சு. கூட்டமான கூட்டம். அப்போ கூட சொல்லுவாங்க, கிராமத்துலேருந்து எல்லாரும் மாட்டு வண்டி கட்டி படம் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதெல்லாம் புரட்சி தலைவர் வேணான்னு கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டாரு, வரல. ஆனாலும் அங்கே மதுரை பால்காரங்க பூரா, பால் கறக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பூராமே பால் கறந்து வீடுகளுக்கு கொடுப்பாங்க. அவங்க இப்போவும் இருக்காங்க சில பேர். அப்போ பால் கறந்து இருக்காங்க, நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க. பால் கறந்து கொடுக்குறவங்க பூரா மாடோடு மாட்டுக்காரன் படம் பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நிறைய பேர் மாடோட அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு அவங்கள்ட்ட அனுப்பி விட்டுட்டு உள்ள தேட்டருக்குள்ள அப்படி வீரா பறந்துவாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் அவங்களுடைய கேரக்டர் நடிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு சந்தோஷம். படமும் சூப்பர் ஹிட். பாணிலகண்டன் டைரக்ஷன், ஜெயந்தி பிலிம்ஸ். மதுரைக்கு புகழ் தந்த அந்த ஜெயந்தி பிலிம்ஸ், அந்த ஜெயந்தி பிலிம்ஸ் எடுத்த அற்புதமான காவியம் ராமன் தேடி செய்தேன்னா ஜெயந்தி பிலிம்ஸ் தான். இதே புரட்சி தலைவர் வச்சு அற்புதமான ராமன் தேடி செய்து ஹிட் கொடுத்தவங்க. இந்த படம் மாட்டுக்கார வேலன் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பொங்கலை சாப்பிட்டு விட்டு மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க காணப்பற ஷோவுக்கு. அப்போனா இந்த மாதிரி அதிகாலை 4 மணி ஷோ பந்தாகி தானே கிடையாது. கூட்டமான கூட்டம். வழக்கப்படி 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 10 மணிங்கிறது 9க்கு ஆரம்பிப்பாங்க. 5 ஷோ அப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்களா பெரிய கூட்டம் சிந்தாமணி தேட்டரில். அப்படி சிந்தான ஒரு சந்தில் 2 பக்கம் சந்து இருக்கும். நிற்குது பெரிய கியூ. அனுமார் வால் மாதிரி நீண்டு கிடக்கு 2 பக்கம் ஃபுல்லாக. அப்படி ஒரு கூட்டம் நிற்குது. நானாக போய் வரிசையில் நின்று தான் படம் பார்த்தேன். அந்த ரசிகர்களோடு சேர்ந்து பார்க்குற போது ஒருத்தருக்கு கமெண்ட் அடிச்சுக்கிறது, பேசிக்கிறது, புரட்சி தலைவரை பற்றின பல விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறது. அது மாதிரி சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. இப்போனா ஆன்லைனில் புக் பண்ணுறோம், போகிறோம், யாரோடையும் பேசக்கூடிய, உள்ளேயும் போகிறோம், பெரிய பெரிய பாப்கார்னாக வச்சுட்டு சாப்பிட்றோம். ரசனை கட்ட விஷயங்கள். ரசனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளேயும் போய் படத்தையும் பார்க்குற அளவு படமுங்களும் கிடையாது, பணமும் கிடையாது, ரசிக்கிற அளவுக்கு படங்களும் கிடையாது. அப்போது அந்த காலத்தில் இத்தனைக்கும் ஏசி கிடையாது, நான் ஏசி தேட்டர் சார். அந்த சுடுகிற வெயில் தெரியாத மக்களுக்கு காரணம் புரட்சி தலைவரின் அற்புத நடிப்பு, பாடல்கள், இயக்கம், படம், சூப்பர் படம், கதை அம்சம். இப்போனா எங்கே பாட்டு வருது? பாட்டே கிடையாது. இப்போ பாட்டு இல்லாத படங்கள் தானே. பாட்டு இருந்தால் வேஸ்ட். அதை பற்றி பேச வேணாம். மனசு ரொம்ப வருத்தப்படும். சினிமானா அழிஞ்சு போயாச்சு ரொம்ப நாள் முன்னாள். அதை பற்றி பேச வேணாம், விட்டுருவோம். என்னன்னா புரட்சி தலைவர் அந்த படத்தில் முதல் பாட்டு ஸ்டார்டிங், சத்தியம் நீயே தர்மதாயே குழந்தை வடிவே அப்படின்னு பாடுவார் பாருங்க. கை தட்டு அப்படியே பிச்சு வரும். அப்படி வருவார். அப்படி மாட்டுக்கார வேலைனா அப்படி அப்படி இதை சுற்றிக்கிட்டு வருவார். நம்ம சுற்றிட்டு அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கும். பரம்பை எடுத்துகிட்டு வருவார். என்ன பாட்டு, என்ன இது. தேட்டரில் அப்படியே குதூகலமாக பார்ப்பாங்க. புரட்சி தலைவர் பார்த்தோன்னே ஆனந்தம், சந்தோஷம் வந்துடும். அருமையான படம், அருமையான படம். பாடல்கள் பூரா கே.வி. மகாதேவன். முக்கால்வாசி அவர் நமது சின்னப்பதேவர் படத்துக்கு தான் அவர் இசையமைப்பார். முக்கால்வாசி எம்.எஸ். விஸ்வநாதன் தான் வருவார். சில படங்களில் பொண்ணுக்குடி வைத்தியநாதன் கூட நவரத்னம் போன்ற படங்களில் இசையமைத்திருக்காரு. சங்கர் கணேஷ் சில படங்களில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும் பாடினா. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்படி பல படங்கள் இது பண்ணாலும் கே.வி. மகாதேவன் இந்த படத்துக்கு
தன்னுடைய திறமை முழுவதும் காமிச்சிருப்பாரு, எல்லா படத்தையும் காமிப்பாரு. இதுல பிரமாதமா ஸ்பெஷலாவே பண்ணியிருப்பார் ஒவ்வொரு பாட்டும். மொத்தம் ஆரம்பமே சூப்பர் தான். அப்படி டாப் கியர்ல தூக்கி பாட்டு, சத்தியம் நீயே தர்மதாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே ட்ரியோ 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 அப்படின்னு உடனே ரசிகர்கள் அப்படி குருன்னு பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டு. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா அருமையான பாட்டு, ஒரு பக்கம் பார்க்குற ஒரு கண்ணை சாய்க்கிற அந்த பாட்டு. அதில் புரட்சி தலைவர் 2 வேடங்கள், ரகுன்னு லாயர், இன்னொன்று வந்து மாட்டுக்கார வேளம். அப்படி இருக்கிற 2 பேரும் பாடுறோம். மாட்டுக்கார வேளன் வந்து ஜெயலலிதாவை ரசித்து பாட்டு சொல்கிற மாதிரி, அவர் காதலிக்கிறான்னு பாடுவார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டை. ரெண்டு எம்ஜிஆர் எப்படியும் நடிப்பாங்க. அந்த அழகு 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 பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி பட்டிக்கான பட்டணமா ரெண்டுங்கட்டா லட்சணமா அந்த பாட்டும் அருமையாக இருக்கும். அதை பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிண்டல் பண்ணி பாடுவாங்க அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் வந்து பூ வைத்த பூ வைக்கு பூக்கள் சொந்தமா அந்த பாட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி எல்லா பாட்டும் இன்னமும் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாதுங்க, மாறாதுங்க. இதயத்தில் மக்கள் இதயத்தில் அப்படியே ஊறி போனது. இப்போ இளைஞர்கள் கேட்டாங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். கட்டாமுட்டாங்கிறத விட இது இனிமையான பாடல், எப்பவும் நிலைக்கும். இந்த பாட்டுனா அற்புதமான பாடல். ஜெயந்தி பிலிம்ஸ் கனக சபையோட சன்னோட நான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் பஸ்ஸில் நான் வந்துட்டு இருக்கேன், அவர் சன் கூட இருக்காரு. அப்போ நான் வந்து புரட்சி தலைவர் பற்றி நிறைய பேசினேன். மாண்டுகாரோட படம் பார்த்தாச்சு, அதை அருமையாக பேசினேன். அதை அப்படியே விமர்சனம் பிரிச்சு இந்த சீன்ல புரட்சி தலைவர் பிரமாதம், இதுல பிரமாதம், அதுல பிரமாதம். இப்போ உள்ளதை விட அப்ப நிறைய பேசினேன். அவ்வளவு அருமையா அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணேன். அவர் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டாரு, அண்ணன் சார் ரொம்ப அருமையா பேசுறீங்க, ரொம்ப அருமையா பேசுறீங்க, அற்புதமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன், ரிப்போர்ட்டர் கிடையாது, படிச்சுட்டு இருந்தேன். கண்ணன் ரொம்ப நல்லா பேசுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்தி, அவசியம் நீ என்னை வந்து பார்ப்பா, நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கணும்னு அவருக்கு விசிட்டிங் கார்டை கொடுத்து என்னை தட்டி கொடுத்து நடுவில் ஒரு இடத்துல இறங்கினோம். அந்த ஆம்னி பஸ் நிற்கும் இல்லையா, பிரேக் நிற்பாங்க இல்லையா, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். அந்த நேரத்தில் அங்கே இருந்த கடையில் உள்ள எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. அது அள்ளி கொடுத்தாரு, சாப்பிடுங்கிற கலரை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு. அவ்வளோ சந்தோஷம். ஒரு நல்ல விமர்சகரை பார்த்த சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு புரட்சி தலைவரின் ரசிகரை பார்த்த சந்தோஷம், புதுக்கூடம். ரொம்ப சந்தோஷம், அதை மறக்கவே முடியாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்படி ஒரு வரவேற்பு அருமையாக இருந்துச்சு. 400 காட்சிகள் சென்னையில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அதே மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி 100 காட்சி 100 நாள் ஓடி வெள்ளி விழாவும் ஓடிச்சு. அற்புதமான வெற்றி படம். எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே காவியங்கள் தான். ஒவ்வொரு படமும் ஒன்றும் மிஞ்சிற மாதிரி இருக்கும், காவியங்கள் தான். நிச்சயம் இன்றைய இளைஞர்கள் போய் பார்க்கணும், அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. இப்போ சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்படியே என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பேசிக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, நத்திங். நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பெரிய டேரக்டருங்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. எது இருக்கு, என்னது, எதுக்காக இவங்கள பாராட்டுறாங்க? அவங்களே போனதுக்குறாங்க. 2 நாள் படம், 3ஆவது நாள் வெற்றிகரமான 3ஆவது நாள் பாருங்களா. நாங்கள் வெள்ளி விழா கொண்டாடிட்டே பேசாமல் இருக்கோம். நீங்கள் என்னடா புரட்சி தலைவரை வச்சு கொண்டாடிவிட்டு நீங்கள் 3 நாளுக்கு வெற்றி விழாவை, அப்புறம் 3 நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல் மீட்டுக்கு கூத்தடிக்கிறாங்க. அதை விடுங்க, இதை பற்றி நல்ல நேரத்தில் இதை பற்றி பேச வேணாம். அதனால எம்ஜிஆருடைய ரசிகர்னு சொல்லிக் கொடுத்தது ஒரு பெருமை. அவர் மாதிரி ஒழுக்கம் நேர்மையோடு இருப்பாங்க இந்த ரசிகர்கள். பலரை பார்க்கலாம். நீ இப்போ நானே வந்து எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது, மது அருந்த பழக்கம் கிடையாது, உருவம் கொடுக்குறாங்க, வாழ்ந்துங்க, நேர்மை நீதி சத்தியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒழுக்கத்தோட வாழ்றாங்க. அப்போ புரட்சி தலைவர் ரசிகர்னு எப்படி என்ன பெருமையாக சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி நிறைய இருக்காங்க புரட்சி தலைவர், உலகம் முழுக்க இருக்காங்க. அந்த இதை நான் கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நீதியை கற்றுக் கொடுப்பாரு. மாட்டுக்கார வேலைன்னா அருமையாக இருக்கும். எளிமையை கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல புரட்சி தலைவர் எளிமையாக வாழுங்க, சாதாரண எல்லா மக்களையும் ஒன்னா பாவிங்க, ஏழைகளை வந்து அரவணைத்து செல்லுங்கள். ஏழைகளுக்கு குரல் கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் மட்டுமே. ஆரம்ப காலங்களில் யார் நடிச்சாங்க? எல்லாரும் பெரிய பெரிய பணக்கார நடிகராக நடிப்பாங்களே தவிர கேரக்டர்ல ஏழையா, ரிக்ஷாக்காரனா, மீனவனா யார் நடிக்க முடியும்? அது மாதிரி அதை பார்த்தானே மற்றவனா நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் எடுபடாது. என்னதான் புரட்சி தலைவர் கம்பேர் பண்ணாலும் எடுபடாது சார். நீங்க புரட்சி தலைவர் நானும் சொல்லிக்க முடியுமா? கால் தூசு பெற முடியுமா? கால் தூசு. அதனால இந்த படத்தை பாருங்க, மாட்டுக்கார பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி.